வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்ச தான் எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்தும் தலைவராகவும் அடுத்த ஜனாதிபதியாகவும் உருவெடுப்பார் என்று ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ நம்பிக்கை. அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி நடத்தப்படவுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிப்பு. ஹெகல்பத்ர பத்மேக்கு பெரிய அளவிலான துப்பாக்கி கடத்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாக குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவிப்பு. தற்போதைய அரசாங்கம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்தை முன்னிறுத்தி அதன் பின்னணியில் எதிர்க்கட்சியின் அரசியலை நடவடிக்கை அடக்குவதாக ராஜித சேனாரத்ன கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். நாமல் ராஜபக்ச அரசியல் ரீதியில் குறிப்பிடத்தக்க முதிர்ச்சியை பெற்ற தலைவராக மாறியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பிலியந்தனை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் நாமல் ராஜபக்சவின் அண்மைய செயற்பாடுகள் மற்றும் தீர்மானங்கள் மூலம் அவர் நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைமை தரத்தினை வெளிப்படுத்தி வருகின்றார் என்று கூறினார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க மக்கள் பெருமளவில் வருகை தருவது மக்களிடையே ராஜபக்ச குடும்பத்தின் மீதான அன்பும் நம்பிக்கையும் இன்றும் உயிருடன் இருப்பதை காட்டுகின்றது. நாமல் ராஜபக்ச ஒரு முதிர்ந்த தலைவராக வளர்ந்துள்ளார். சரியான தருணத்தில் எமது கட்சி தேவையான முடிவுகளை எடுக்கும். அத்துடன் நாமல் ராஜபக்ச தான் எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்தும் தலைவராகவும் அடுத்த ஜனாதிபதியாகவும் உருவெடுப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்த ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, கிராம மக்கள் உட்பட பெரும்பாலான வாக்காளர்கள் நாமல் ராஜபக்ச மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள், அவர்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள் என்றும் கூறினார். அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகுட நகரில் நடத்தப்படவுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் எந்த முன்னாள் ஜனாதிபதியும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்பதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இந்த எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்க கூடாது என்ற நிலைப்பாட்டை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் முன்வைத்திருந்தார். அந்த அறிவிப்புக்கு பின் இந்த பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதிகள் நேரடியாக பங்கேற்காத போதிலும் அவர்களிடமிருந்து அரசியல் ஆதரவு கிடைக்கும் என்று பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த கூட்டு பேரணியில் பங்கேற்பதில்லை என்றும் தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்படும் இந்த பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பங்கேற்பின்மை மற்றும் பிரதான எதிர்க்கட்சியின் விலகல் ஆகியவை நுகேகுட பேரணியின் ஒருங்கிணைப்பில் உள்ள உள் நெருக்கடியை காட்டுகின்றன. இதனிடையே சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையிலான அரசியல் மீளிணைவு சாத்தியமான கேள்வியும் மீண்டும் எழுந்துள்ளது. கெஹல்பத்ர பத்மேவிற்கு பெரிய அளவிலான துப்பாக்கி கடத்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரது சட்டவிரோத வருமானம் சில பிரபல நடிகைகளின் மூலம் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று போலீசார் கூறினர். அந்த நடிகைகள் பெற்ற பணம் பல்வேறு முதலீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பாக தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபராக கருதப்படும் ஹெகல்பத்ர பத்மே துப்பாக்கி கடத்தலில் ஈடுபட்டுள்ளார் என்ற தகவலை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சூழலில் மினுவாங்குடு பகுதியில் வசிக்கும் தொழிலதிபர் ஒருவர் நேற்று காலை கைத்துப்பாக்கி மற்றும் 13 உயிருள்ள தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது அவர் ஹெகல்பத்ர பத்மேவுடன் நெருங்கி தொடர்பு கொண்டிருப்பது தெரிய வந்தது. அந்த தொழிலதிபர் ஹினாட்டியான மகேஷ் என்ற நபர் தன்னை மிரட்டியதாகவும் கடந்த ஆண்டு தன்னை சுட்டுக் கொள்ள முயன்றதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தார். இதன் பின்னர் ஹெகல்பத்ர பத்மேவிடமிருந்து 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் வாங்கியதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதற்கமைய அந்த தொழிலதிபரை 48 மணி நேரம் காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை துபாயில் ஹெகல்பத்ர பத்மேவுடன் புகைப்படம் எடுத்ததாக அறியப்படும் 6 நடிகைகளில் 5 பேரிடம் ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. ஹெகல்பத்ர பத்மே அந்த நடிகைகளுக்கு பணம் வழங்கினாரா என்பதையும் அவர்கள் அவரது கருப்பு பணத்தை மறைத்தார்களா என்பதை ஆராயும் வகையிலும் விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மூத்த போலீஸ் அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்க முடியுமா என்ற கேள்விக்கு கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன வழங்கிய பதில் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் பாட்டன் அல்லது பாட்டி ஒருவர் வீட்டில் ஒரு பணப்பொதியை வைப்பதாக கொள்ளுங்கள். அதில் உள்ள பணம் சிறு முறைகளில் கையாளக்கூடியதல்ல. அது ஒரு பெரிய ரிசர்வ் போல இருக்கும். ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டுக்கு அதே போன்ற ஒரு பணப்பொதியை விட்டு சென்றுள்ளார். அந்த பொதியில் உள்ள நிதி தீர்வினை பற்றி யாரும் இனிமேலும் கவலைப்படக்கூடாது. அதுவரை அதனை நாமே பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த பொதியில் சம்பந்தப்பட்ட பணம் சிறு செலவுகளுக்கு போடப்படும் வகையில் இல்லை என்பதையும் அனைவரும் மனதில் வைக்க வேண்டும்.
நான் இவ்வாறு நாட்டின் பொருளாதார நிலைமையை கட்டும் தத்துவத்தினை பயன்படுத்தினேன். இந்த நாட்டின் பொருளாதாரம் தொடர் சளைக்கின்றது. இத்தகைய அவசர சூழலில் தேவைப்பட்டிருந்தால் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் தேசிய தேவைக்காக பயன்படுத்துவதே சுலபமான தீர்வு ஆகும். கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்திலேயே நான் சில பொருளாதார தீர்க்க தரிசனங்களை முன்வைத்திருந்தேன். அந்த அவசியமான மாற்றங்கள் அப்போது நடந்தவையே ஆகின. இப்போது நான் மீண்டும் ஒரு வருமான எச்சரிக்கை அளிக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட பொருளாதார பாதையை அரசாங்கம் மாற்றக்கூடாது. அதை மாற்றினால் மக்கள் மீண்டும் பெரிய நெருக்கடியை காணுவர். இந்த விடயம் தொடர்பாக நாட்டின் நெருங்கிய அரசியல் சூழலால் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் அலைமோதி வருகின்றனர். நாட்டின் பொருளாதார நிலைமை மேலும் மோசமாகினால் தேசிய தேவைக்காக ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் பாராளுமன்றத்தில் பிரவேசப்படுத்தும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வஜிர அபிவர்த்தன முடிவெடுத்துள்ளார். இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் நிறைவேற்றப்பட்டுள்ள ஐநா தீர்மானத்தின் கீழ் தமிழர் சமூகத்தின் பாதுகாப்பு நீதியும் உறுதி செய்யும் வகையில் வலுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் மெக்னமாரா வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் நடைபெற்றிருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் ஐநா உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டிருந்த ஆணையின் காலம் நீடிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் ஐரோப்பிய ஒன்றிய எம்பி மைக்கேல் மெக்னமாரா யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை அண்மையில் சந்தித்து தமிழர் பிரச்சினை, அரசியல் தீர்வு, பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் உள்ளிட்ட முக்கியமான அம்சங்களை பற்றி கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து அவர் தனது எக்ஸ் தள பதவியில் மெக்னமாரா தெரிவிக்கையில், இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பாக சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. எனினும் தமிழர் சமூகத்தின் பாதுகாப்பையும் நீதியையும் உறுதிப்படுத்த வலுவான மற்றும் நிலையான நடவடிக்கைகள் அவசியம் என்று குறிப்பிட்டார். அவரது இந்த கருத்துக்கள் இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் மீதான சர்வதேச கவனம் இன்னமும் நீடிப்பதை வெளிப்படுத்துகின்றன. தற்போதைய அரசாங்கம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்தை முன்னிறுத்தி அதன் பின்னணியில் எதிர்க்கட்சிகளின் அரசியல் நடவடிக்கைகளை அடக்கி வருவதாக முன்னாள் அமைச்சர் மருத்துவர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். களத்துறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றுக்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய அவர், அரசாங்கம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒரு ஊடக காட்சியாக மாற்றியுள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் போதைப் பொருட்களின் நிலைமை குறித்து இதுவரை வெளிப்படையான தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் கூறுவது போல் நாட்டின் போதைப் பொருட்களில் 10% உண்மையிலேயே கைப்பற்றப்பட்டிருந்தால் இன்னமும் தினசரி போதைப் பொருள் தொடர்பான குற்ற செயல்கள் இடம்பெறாது. இது அரசாங்கத்தின் விளம்பர நயத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் மறுமலர்ச்சி என்ற முழக்கத்துடன் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் எந்த துறையிலும் உண்மையான மாற்றத்தை உருவாக்க தவறிவிட்டது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். இலங்கையின் மாகாண சபைகள் உட்பட பொது சேவையாளர்களின் சம்பளங்களுக்கான செலவுகள் 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த செலவானது 15.6% அதிகரித்து 555.1 பில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் அதே காலப்பகுதியில் இந்த செலவு 480.3 பில்லியன் ரூபாவாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் 10 2025 படி பொது சேவையாளர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டமே இந்த செலவு அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை ஓய்வூதிய செலவுகளும் 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 10.8% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் ஓய்வூதிய செலவு 208.4 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 2024ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இந்த செலவு 188.1 பில்லியன் ரூபாவாக பதிவாகி இருந்தது. ஓய்வூதிய கொடுப்பனவுகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமையே இந்த செலவு உயர்வுக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.